பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தை 20. குற்றம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி சட்டம் இடையில் நுழைந்தது, ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை நேரத்திலே உங்கள் அனைவரையும் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். உங்களை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பெயரினால் ஆசீர்வதிக்கின்றேன். நீங்களும் உங்களுடைய குடும்பமும் நிறைவான ஆசீர்வாதத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கின்றேன். எனவே ஆண்டவரோடு இணைந்து இருக்க முயற்சி செய்யுங்கள். நாம் இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக நம்மையே தயார் செய்து கொண்டு இருக்கின்றோம். இந்த திருவருகை காலத்தில் இருக்கின்றோம். இந்த திருவருகை காலத்திலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் உள்ளத்தில் சுமப்பேன் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நாம் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் அநேக பாடல்களை பார்க்கின்றோம், அநேக பாடல்களை கேட்கின்றோம். பாலன் இயேசு என்னுடைய உள்ளத்தில் வந்து பிறக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்தில் வந்து பிறக்க வேண்டுமே என்றால் எது தேவை தெரியுமா? உங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் தேவை, பரிசுத்தம் தேவை. எனவே பரிசுத்தம் இல்லாதபடி எந்த ஒரு மனிதனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் பரிசுத்தர், அவர் தூயவர், அவர் விண்ணிலிருந்து வந்தவர், அவருடைய தந்தை பரிசுத்தர், அவர் பரிசுத்தத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றார். எனவே பாவம் நிறைந்த இடத்திலே ஆண்டவருடைய அருள் பொங்கி வழிகிறதாம். எங்கு அருள் பொங்கி வழிகிறது தெரியுமா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் மனம் திரும்பி அவரிடம் வந்து நான் பாவம் செய்து விட்டேன், இந்த நாளிலே எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் வேண்டும், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் எனக்கு போதும், அப்பொழுது நான் தூயவனாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண் முன்பாக வைத்து அவரை சிக்கன பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ முயற்சி செய்கிறார்களோ, அந்த இடத்தில் அருள் பொங்கி வழிகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த திருவருகை காலம் என்பது அருளின் காலம், அருளின் அடையாளத்தின் காலம், இரக்கத்தின் காலம், மகிமையின் காலம், மாட்சிமையின் காலம், வல்லமையின் காலம், இயேசுவை சந்திக்கக்கூடிய காலம், இயேசுடைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு காலம். நாம் அனைவரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்து நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இருந்து இயேசுவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது. எனவேதான் அன்னை மரியாளை ஆண்டவராகிய கடவுள் தேர்ந்தெடுத்து அந்த பரிசுத்த தாயின் வழியாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டோம். எனவே நாம் அவரை தேடி வரும் பொழுது, அவரை நாடி வரும் பொழுது அவருடைய அருள் தேவைப்படுகின்றது. கடவுளுடைய அருள் இருந்தால் எளிதாக நாம் அவரை பார்க்க முடியும். எனவேதான் எபேசியர் 1 அதிகாரம் 4 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் கடவுள் முன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். யார் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார்? கடவுள். எதற்காக? நாம் தூயவராக இருக்கவும், பரிசுத்தவராக இருக்கவும், மாசற்றவர்களாக இருக்கவும் நம்மை தேர்ந்தெடுத்து இருக்கின்றார். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கின்றோம் பிரியமானவர்களே? கடவுளை விட்டு வழி விலகி சென்று தவறான பாதையில் சென்று ஆண்டவர் கொடுத்த அருளையும், ஆண்டவர் கொடுத்த ஆரோக்கியத்தையும், ஆண்டவர் கொடுத்த வல்லமையையும், ஆண்டவர் கொடுத்த அமைதியையும், ஆண்டவர் கொடுத்த சந்தோஷத்தையும் இழந்து போய் நாம் இந்த உலகத்திற்கு பின்பாக
முன்பாக நடந்து கொண்டு இருக்கின்றோம். எனக்கு பணம் தேவை, நானும் மற்றவனை போல் செல்வந்தராக இருக்க வேண்டும், நான் இன்னொருவன் நன்றாக வீடு கட்டி இருக்கின்றான், அவனை போல் நானும் ஒரு பெரிய வீடு கட்ட வேண்டும், வெளிநாட்டு காருகளை வாங்கி வைத்து இருக்கின்றான், நானும் அதே போல் காருகளை வாங்கி கொண்டு இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுளை விட்டு உலகத்திற்கு பின்பாக சென்றீர்கள் என்றால் நீங்கள் பாவத்தை சேர்த்து வைக்கிறீர்கள். பாவம் பெருகி விடுகின்றது. உங்களுக்கு மட்டுமல்ல, அந்த பாவம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் அந்த பாவத்தை சேர்த்து வைக்கிறீர்கள். ஆனால் கடவுள் உங்களோடு இருக்கும் பொழுது, கடவுளோடு நடந்து, கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையும் விசுவாசம் வந்து அனுதினமும் ஜெபித்து, அனுதினமும் ஆண்டவரை நாடி தேடி சென்று அவருடைய வழியில் நடந்து அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழ ஒரு வீட்டை கட்டி கொண்டு நாம் கடந்து செல்வதற்கு, பல இடங்களுக்கு செல்வதற்கு ஒரு காரை நாம் வாங்கி கொண்டு நாம் குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறோமே என்றால் அந்த இடத்தில் ஆண்டவர் இருக்கின்றார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் ஒரு மனிதரை சந்திக்க நேர்ந்தது. அவர் ஒரு பெரிய அரசியல்வாதி, எம்பியாகலாம் இருந்தவர். பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய வீட்டிற்கு என்னை ஜெபிப்பதற்காக அழைத்து சென்றார்கள். அப்பொழுது அங்கு போன பொழுது அந்த வீட்டில் இருந்து அவர்களோடு பேசிக்கொண்டு இருந்தேன். அப்பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். அந்த பிரச்சனையை நான் கேட்கும் பொழுது என்னோடு ஆண்டவர் சில வார்த்தைகளை சொல்லி அதை அவர்களிடம் சொன்னார். அப்பொழுது முதலில் நான் தயங்கினேன். இரண்டாவதாக அதே வார்த்தை திரும்பவும் என்னுடைய உள்ளத்தில் வந்த பொழுது நான் அவர்களோடு பேசினேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கணவர் ஜெபிக்காமல் வெளியே போவது இல்லை, இரவு நேரத்தில் வந்த பிறகும் பைபிளை வாசித்துட்டு ஜெபித்து விட்டு தான் அவர் படுக்கை அறைக்கு செல்வார். ஆனாலும் ஒரே போராட்டம், பிரச்சனை எல்லாம் இருக்கின்றது, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை என்று சொன்னார். அப்பொழுது நான் அவரிடம் கேட்டேன், ஓகே, உங்களுடைய கணவர் முன்னாள் எம்பியாக இருந்தவர், அவர் பாவம் எதுவும் செய்யவில்லையா, தவறு எதுவும் செய்யவில்லையா, லஞ்சம் எதுவும் வாங்கவில்லையா என்று சொல்லி கேட்ட பொழுது அவர்களுடைய முகத்திலே ஒரு மாற்றத்தை நான் பார்த்தேன். அதன் பிறகு சில காரியங்களை என்னிடம் சொன்னார்கள். அப்பொழுது நான் அவர்களிடம் சொன்னேன், உங்களுக்கு ஆண்டவருடைய அருள் வேணுமே என்றால் அவர் பாவம் செய்து விட்டார், அந்த இடத்தில் அருள் பொங்கி வழிகின்றது, எனவே நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து அவரிடம் சொல்லுங்கள், இனி இதை போல் ஏதாவது ஒரு பாவங்களை செய்யாதபடி மகிழ்ச்சியோடு வாழ்வேன் என்று சொல்லி கடவுளோடு உறவாட சொல்லுங்கள், கடவுளோடு இணைந்து இருக்க சொல்லுங்கள். சாதாரணமாக கோயிலுக்கு போய்கொண்டு, சாதாரணமாக ஜெபித்து கொண்டு, பைபிள் வாசித்து கொண்டு அதே பாவங்களை செய்து கொண்டு இருந்தோமே என்றால் அந்த இடத்திலே ஆண்டவருடைய அருள் இருக்காது. எனவே நீங்கள் அவரிடம் சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த குடும்பத்திற்காக ஜெபித்து விட்டு நான் கடந்து வந்தேன். எதற்காக இதை சொல்லுகிறேன்? ஒரு சாட்சியாக என்றால், அதன் பிறகு அவர் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்திருக்கின்றார். நல்ல மனமாற்றத்தோடு குடும்பத்தோடு இருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு நபராக இப்பொழுது மாறி இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். எனவே தான் நாமும் எங்கு பாவத்தில் விழுகின்றோமோ, எந்த இடத்தில் விழுந்து கிடக்கின்றோமோ அந்த இடத்தில் இருந்து நாம் எழுந்து நடக்கக்கூடிய வேளையிலே அங்கே அருள் பொங்கி வழிகின்றது. அந்த அருளை தரக்கூடியவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதற்காகத்தான் இந்த நாட்களிலே நம்மை தயாரித்துக் கொண்டு இருக்கின்றோம். உபவாசம் மட்டும் இருந்தா போதாது அன்பார்ந்தவர்களே, ஜெபிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, எபேசியர் 5வது அதிகாரம் 27வது இறை வார்த்தையில், திருச்சபையானது மாசு மறுவோ வேறு எக்குறையோ இன்றி உருமாற்றம் அடையும் என்று சொல்லி சில பேர்கள் திருச்சபையை புற்று கவனித்துக் கொண்டு, உங்களுடைய பங்கு கோயிலை பார்த்து கொண்டு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது, அரசியல் செய்கிறார்கள், குருவானவர் அரசியல் செய்கின்றார், அருட்சகோதர சகோதரிகள் அந்த பங்கிலே எந்த ஒரு வேலையும் செய்வது இல்லை, பங்கில் பொறுப்பில் இருக்கிறவர்கள் பிரச்சனை பண்ணுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் அவர்களை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய அருளை பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மிடம் வலியுறுத்துகின்றார். அவ்வாறு செய்யும் பொழுது நமக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைவரும் பறந்து போவார்கள். நமக்கு எதிராக அவர்கள் நிற்க முடியாது.
ரோமியர் 5:31 நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் அவர் கொடுக்கின்றார், எல்லா அருள் வளங்களையும் தருகின்றார். அவருடைய வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க அவருடைய வல்லமை கடந்து வருகின்றது நம்முடைய வாழ்க்கையிலே. எனவே நமக்கு எதிராக எவனும் நிற்க முடியாது, எந்த ஒரு மனிதனும் நமக்கு எதிராக செயலாற்ற முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் நீங்கள் நம்பிக்கை வைத்தீர்கள் என்றால் இந்த நாளிலே ஆண்டவருடைய அருளை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த நாளில் ஆண்டவர் அதே அருளை தர சித்தமாக இருக்கின்றார். நீங்கள் விருப்பம் உள்ளவர்களாக இருந்தால் என் ஆண்டவருடைய அருள் தேவை என்று சொல்லி இந்த நேரத்திலே நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் அவர் அன்னை மரியாளின் வழியாக, திருச்சபையின் வழியாக அந்த அருளை இந்த பாவத்தில் இருந்து வெளியிலே வர உங்களுக்கு கொடுப்பார். எனவே கண்களை மூடி இந்த நேரத்திலே நமது நடுவில் வீற்றிருக்கக்கூடிய உயிருள்ள தெய்வமாய் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த திருவருகை காலத்திலே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்திடுவீராக. பலவீனங்களை எடுத்து மாற்றிடுவீராக. வல்லமையாக கடந்து வருவீராக. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ரோமியர் 8:23 நாங்கள் வாசிக்கும் பொழுது அதை வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, கடவுள் தேர்ந்தெடுத்து கொண்டவர்களை அவர் முன்குறித்து வைத்தார், அவர் முன்குறித்தவர்களை அழைத்தார், அவர் அழைத்தவர்களை அவருக்கு ஏற்புடையவராக மாற்றுகிறார் என்று. ஆம் தகப்பனே, நீர் எங்களை உமக்கு ஏற்புடையவர்களாக மாற்றி இருக்கின்றீர். நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர். நீர் எங்களுக்கு வல்லமையும் பலத்தையும் கொடுத்திருக்கின்றீர். தூயவராக வாழக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை தந்து இருக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, நீர் எங்கள் சார்பாக இருக்கும் பொழுது எங்களுக்கு எதிராக யாரும் வர முடியாது. இந்த மாதத்திலே எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு இருக்க இந்த உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, அவர்கள் மனம் திருந்தி மனம் மாறி தன்னுடைய நோய்களில் இருந்து குணமடையக்கூடிய அந்த வல்லமையும் பலத்தையும் கொடுப்பீராக. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, உமது மாட்சியில் பங்கு கொள்ளக்கூடிய அந்த குடிப்பினையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.